ஹாய் நான் உங்கள் பாவி என்ன மதக்க மதக்க ஒரு சூப்பரான பாவக்காய் ட்ரை பண்ணிடலாமா. லைட்டாக கசக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதே பேன்லேயே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணால் நல்லா கசக்கும். அப்புறம் கொஞ்சம் தாராளமாகவே ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ லைட்டாக இனிக்கும், அது நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பழுத்த ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணி அதையுமே நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்குற கேப்லேயே கொஞ்சமாக புளியை தண்ணியில் ஊற போட்டு நல்லா கரைச்சி அதையும் ஆட் பண்ணி அந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க பாவக்காயும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்துடும். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அதில் தேவையான அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வற்ற வச்சு சுண்ட வச்சு இறக்குங்க. பாவக்காய் தொக்கு ரெடி.